First family, the other one can follow after family, please. Family. அவன் பார்த்துட்டான். ஏசப்பா, அவனை உங்களை இருதயத்தோடு நெருக்கி வச்சிருக்காண்டவரு. ஏதாவது குறைஞ்சா, ஏதாவது குறை இருந்தா இந்த தலைமையில சுமரட்டு ஆண்டவரு. அவன் படிச்சவாரு யோவானை போல கூட மார்பிலை சாய்த்து கொள்ளுங்கப்பா. அவன் நல்ல புள்ள ஆண்டவரு. ஐயா ஐயா ஏசப்பா, அவனு ஐயா அவங்களோட இருதயத்தோட சேருங்கப்பா. திருக்கி வச்சுக்கொள்ளுங்க ஆண்டவரு. ரொம்ப பாவம் ஆண்டவரு. அவன் இந்த உலகத்துல ஏமாறக்கூடாது. அவங்க அப்பா அவரை கூட்டிட்டு போயிட்டாரு. நான் வாடகை தகப்பன் தானே. 22 வருஷம் 12 நாள் நானே என் கைக்கு தந்தாரு. ஆண்டவரே, எங்களுக்கு பலத்தை தாங்கப்பா, எங்களுக்கு பலத்தை தாங்கப்பா, எங்களுக்கு பலத்தை தாங்கப்பா. ஐயா, நீ என்னைய வழி அனுப்புவேன்னு பார்த்தது பரவாயில்ல ஐயா. என்னைய விட நீ ரொம்ப நல்லவன்டா ஐயா. நீ என்னைய விட ரொம்ப நல்லவன். நீ ஆண்டவருக்கு பிரியமா இருந்துட்டா போல இருக்கு. அதான் அவர் உன்னை அவதெல்லாம் எடுத்துட்டா. பரவாயில்ல ஐயா, நல்லாரு ஐயா. நீ சமாதானமாயிரு. படம் அடியில நீங்களே பாடிக்கொண்டு. ஐயோ, அவர் நல்லவர். அவர் உனக்கு நல்லவராகவே இருந்தாரு, நல்லவராகவே இருந்தாரு. ஒரு கல்லனுக்கே அவர் கருணை காட்டினார், உனக்கு கருணை காட்ட மாட்டாரா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு தம்பி. கல்லனுக்கே அந்த கிருபையை கொடுத்தவர் உனக்கு கொடுப்பார் ஐயா. நீ பயப்படாத. நாங்க பயப்படக்கூடாது. பிசாசு அவனை மேற்கொள்ள முடியல. கர்த்தர் அவன்ல ஜெய கொண்டு விட்டாரு. நன்றியே, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஐயோ, எங்களோட வழியிலே உங்களை நாங்கள் துதிக்க எங்களுக்கு உதவி செய்தீர்கள். நல்லவர் ஆண்டவர், நல்லவர் ஐயா, நீ நல்லவர் ஆண்டவர், நீ நல்லவர் ஐயா, நீ ரொம்ப நல்லவர் ஐயா, ரொம்ப நல்லவர் ஐயா. நம்மாக்கு பிள்ளைக்கு பிள்ளை யாரு பண்ணா வீட்டுல யோசிக்காமோ. மாப்பிள்ள மாதிரி போனீடா. பரவாயில்ல தம்பி, பொல்லாத உலகம் ஏமாத்திடும். அதாவது தெரிஞ்சிட்டு போல அவர் இந்த எதிர்காலத்தை பார்த்துட்டாருனாக்க, ஆண்டவர் எதிர்காலத்தை பார்த்துட்டாரு. நீ இந்த உலகத்தால ஏமாத்தப்பட்டுருவாண்டு அவர் கூட்டிட்டு போயிட்டாரு ஐயா. நீ நல்ல பிள்ளையா, நீ நல்ல பிள்ளையா. வாங்க அண்ணா, அண்ணா. ஐயோ, என் பலத்துல கொஞ்சம் குறைஞ்சிட்டு. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துக்கப்பா. நீர் அவருக்கு நல்லவராகவே இருந்தீர், எங்களுக்கு நல்லவராக இருந்தீர் ஐயா. ஐயா அம்மா, லேவி லேவி உண்ட பேரை நான் இந்த போன்ல சேவ் பண்ணனே. நீ கர்த்தருடைய பங்கண்டு தானே நான் இந்த பேரை வச்சிருக்கேன். பார்த்து இந்த போன்ல அவன் பேர் லேவின்னு தான் பார்த்து நான் சேவ் பண்ணியிருக்கேன்.
லேவின்னு தான் அவன் பேர் கூட இந்த போன்ல இருக்கு. அவன் கத்துற பங்கெட்டு தான் சேவ் பண்ணி வச்சிருக்கு. பரவாயில்ல. கிறிஸ்டியனு அவனு லேவின்னு கூப்பிடுவாங்க. கத்துற பங்குன்னு கூப்பிடுவாரு. ஐயா 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 நல்லவராகவே இருக்கின்றீர். நல்லவராகவே இருக்கிற ஐயா. தடுமாற விடல கரை காண படவை போல தடுமாறும் வாழ்க்கையா என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் இளைப்பாற வேண்டுமையா யோவானை போல உம்மாகிலே இளைப்பாற வேண்டுமையா கரை காண படவை போல தடுமாறும் வாழ்க்கையா கரை காண படவை போல தடுமாறும் வாழ்க்கையா. காணாமல் சாஞ்சி அவனை கொண்டு வரையா அவனை பல பண்ணிட்டாவையா என்ன தூக்குவான்னு நினைச்சு அவனை நல்ல பிள்ளையா அவன் பெஸ்டான பிள்ளையா நீ நல்லவர். இயேசு நல்லவரையா. பொல்லாத உலகத்துல அவன் ஏமாந்துருவாண்டு உன்னை கூட்டிட்டு போயிட்டாரா. எனக்கு அண்ணாவா இருந்தியடா, எனக்கு அண்ணாவா இருந்தியே. ஐயோ எந்த அண்ணாடாடி எதையும் ஈஸியா அனுப்பிடா. பரவாயில்ல பூ, நீ நல்லா இரு, நீ நல்லா இரு, நீ நல்லா இரு, நீ நல்லா இருக்கணும் ஐயா. நீ நல்லா இறையா, நீ நல்லா இறையா. Ondraya o Soliga. Soliga, okay. Bob. Ja. Marcus. Marcus, I love you da. Marcus, I love you da. Pass up. Ya. 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 கரை காண பறவை அம்மா எங்கட மாமிசம் தான் அழுது ஆத்துமா சந்தோஷோடு பெஸ்டான இடத்துக்கு போயிட்டானம்மா. இந்த உலகம் அவனை ஏமாத்திரும் ஐயா.
பிச்சைக்காரன்டே வந்திருக்கான்ட்ட புள்ளடா, இப்படிப்பட்ட புள்ள. கொஞ்சம் யாராவது போய் ரைட் பண்ணல பூவை அடிச்சு என்ன செய்யணும் ஐயா? வீலுக்கு சொல்லுங்க. இது நானு இது 2வது வேணான்னு தோத்துருக்கிறா. இது 2வது வேணான்னு போனீங்களா ஐயா? வாங்க வாங்க. நல்ல பாத்திரத்திலே பண்ண புரியுங்கம்மா. அன்பானவர்களே, நம் மத்தியிலே இருக்கின்ற மார்க்கசுடைய மண்ணான சரீரத்தை உயிர்த்தெழ நாளுக்கென்று நாம் இழைக்க இருக்கிறோம். எனவே நம்முடைய விசுவாசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றும் ஜீவிக்கிறார். அதேபோல் இதே இடத்திலே விதைக்கப்படுகின்ற, இந்த பூமியிலே விதைக்கப்படுகின்ற மார்க்கசுடைய சரீரம் ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்பி வரும் பொழுது அவனும் இதே இடத்திலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பான். இதுதான் வேத வாக்கியம் நமக்கு சொல்லுகிறது. ஜெபம் செய்வோமா? எல்லா வல்லமையும் இருந்த இரக்கமுள்ள பிதாவே, இவ்வேளையில் எங்களை சூழ அந்தாரமாயிருக்கின்ற போதும் எங்கள் மேல் நீர் வைத்த அன்பும் கிருபையும் அங்கவில்லை என்பதை நன்கறிவோம். ஆகையால் விடிய காலத்துக்கு காத்திருக்கிறவர்களைப் போல முழு நம்பிக்கையோடு நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம். நாங்கள் முறுமுறுக்காமல் எங்களை தற்காத்து உமது சித்தத்தையே நாங்கள் செய்யும்படி இரவும் பகலும் நீர் எங்களோடு இருந்தருளும். மாப்பிள்ள மாறி போனா பரவாயில்லையா? இது மண்ணோட மண்ணா போற சரீரம் தானே. இந்த ஆத்மாவர்த்த இலை பறையிட்டாரு. அண்ணா என்ன அண்ணா, இந்த அண்ணா யாரு? பரவாயில்லையா? நான் சுயநலவாதியே இருக்கிறேன். திருப்பி திருப்பி கேட்கிறேன், நீ உண்ட அப்பாட்ட இரு, அப்பாட்ட இரு. ஆனா நீ பெரிய ஆள்றா, எனக்கு நீ வகுப்படுத்திட்டு போயிட்டடா, எனக்கு நீ பாடத்தை சொல்லி தந்துட்டு போயிட்டடா. வாழ்க்கைடா என்னன்னு இந்த அப்பா சொல்ற மாதிரியே நான் வாழுவேன்டா. நீ சந்தோஷமா போய்யா, நீ சந்தோஷமா போறாத்தா, நீ சந்தோஷமா போயிட்டு வா, நீ சந்தோஷமா போயிட்டு வா. நான் தடுக்கலாது அம்மா. ஜெபம் செய்வோம். ஒன்றுமாக பிதாவை நீர் இப்பொழுது உம்மிடம் அழைத்துக் கொண்ட உமது பிள்ளை மார்க்கஸை இதுவரை எங்கள் மத்தியில் வாழ விட்டதற்காக உம்மை மனமார துதிக்கிறோம். இவருடைய வாழ்வில் ஆங்காங்கு காணப்பட்ட அன்பிற்காகவும் நம்பிக்கைக்காகவும்
சகாயத்துக்காகவும் உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். உன்னுடைய வாழ்வு இயல்பினால் எங்கே பாரம் குறைந்ததோ, எங்கே இருள் நீங்கி ஒளி தோன்றியதோ, அதற்காகவும் உமக்கு நாங்கள் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை விட்டு மார்க்கஸ் பிரிந்த போதிலும் இவர் அடைந்த இடம் உமது மகிமையின் சமூகம் என்பதை உணர்ந்து ஆறுதல் அடைகிறோம். இவர் இருந்த குறைவுகள் யாவற்றையும் அகற்றி உமது கிருபையினாலே இவரை நிறைவுபடுத்தி உமது நித்திய ராஜ்யத்துள் சேர்க்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். உயிரோடு இருந்து விசுவாசிக்கிற எவனும் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஒரு இறந்த வீட்டிலே அழுத சகோதரிகளுக்கு அவர் கூறிய வார்த்தைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வரும்பொழுது மார்க்கஸ் மட்டுமல்ல, அவர் விசுவாசித்த அனைத்து மக்களும் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். இது உண்மையான வார்த்தை. உயிரோடு இருந்து என்னில் விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மரிப்பதே இல்லை, சாவதே இல்லை என்று இயேசு சொன்னார். இப்பொழுது மார்க்கஸுக்கு ஏற்பட்டது சாவு இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவன் நித்திரை அடைந்திருக்கிறான். அது குறிப்பிட்ட காலம் என்ற நித்திரை அது இருக்கும். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்றார். யோபு சொன்ன வார்த்தையை கேட்டு பாருங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று ஒரு பக்தன் சொன்னான். ஒரு துயர சம்பவத்திலே தன் பிள்ளைகளை பறிகொடுத்த நிலைமையிலே உடைந்து போன ஒரு தகப்பன் சொன்ன வார்த்தைகள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், பூமியின் கடைசி நாளிலே, இந்த உலகத்தின் கடைசி நாளிலே அவர் பூமியின் மேல் நிற்பார் என்று இயேசு சொன்னார். நானே நல்ல மேய்ப்பன், என் நாடுகளின் சத்தத்தை அறியும், என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நானே நாடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்றபடி மார்க்குஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு ஆட்டுக்குட்டி அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவன் ஞானஸ்தானம் பெற்ற ஒரு குமாரன். என் கைகளினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன், இப்பொழுது என் கைகளினாலே அவனை நான் மண்ணுக்கு ஒப்புக் கொடுக்க போகிறேன். மார்க்குஸை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார், பெற்றோருக்கு கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். எங்களோடு சொற்ப காலம் வாழும்படியாக கர்த்தர் கொடுத்த பிள்ளை. ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். வேதவாக்கியம் சொல்லுகிற அன்பானவர்களே, நாம் பிழைத்தாலும் வாழ்ந்தாலும் மரித்தாலும் ஆண்டவருக்கென்றே நாங்கள் பிழைக்கிறோம், வாழ்கிறோம். இப்ப ஆண்டவருக்காகவே மார்க்குஸ் வாழ்ந்து ஆண்டவருக்காகவே நித்திரை அடைந்திருக்கு. மரண பரியந்தம் உண்மையாயிரு, நான் உனக்கு ஜீவ கிண்ணத்தை அருள்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த 22 வயதிலும் ஆண்டவருக்கு உண்மையாயிருந்து உலகத்துக்கு பின்னுக்கும் சிற்றின்பங்களுக்கு பின்னுக்கும் பிற பெண்களுக்கு பின்னுக்கும் ஓடாமல் தன்னை சுத்தவானாக காத்துக்கொண்டு கர்த்தருக்குள்ளாக அவன் பிரவேசித்திருக்கிறான். தன் வாலிப வயதிலே கர்த்தரை நினை என்ற வார்த்தையின்படி தன் சிருஷ்டிகரை நினைத்து ஞானஸ்நானம் பெற்று சபையின் ஐக்கியத்திலே கொண்டு வரப்பட்டு பரிசுத்தாவி பெற்று முத்திரை போடப்பட்டு இன்றைக்கு அவருடைய ஆவி ஆத்மா கர்த்தருடைய சன்னிதானத்திலே இளைப்பாறிக் கொள்கிறார். நீ மண்ணினாலே உருவானாய், மண்ணுக்கே திரும்பு என்று ஆண்டவர் சொன்னது போல்
மண்ணினால் உருவாக்கப்பட்ட இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது, பூமி அதை வாங்குறது. ஆவி ஆத்மா கடவுள் கொடுத்தது, கடவுள் வாங்கி கொண்டார். அது கடவுளிடத்திலே இருக்கிறது. நாளைக்கு யார் சிந்திப்போம் அன்பான். நாளைய தினம் நம்முடைய கையிலே இல்லை. இன்றைய நாள் நம்முடைய கையிலே. இன்றைய நாம் ரட்சிக்கப்படுவோம், இன்றைய நாம் மீட்படைவோம். நம்முடைய ஆவி, நம்முடைய மனித பின் நமக்கு ஒரு நிச்சயம், நமக்கு ஒரு உறுதி, ஒரு நம்பிக்கை நம்முடைய மரணத்திலே இருக்கட்டும். மார்க்கஸ் தன்னுடைய மரணத்திலே நம்பிக்கை உள்ளோம். தன்னை விசுவாசிக்கிறவனை கர்த்தர் வெட்கப்பட்டு போக செய்ய மாட்டார், அவன் வெட்கப்பட மாட்டான். மாம்சம் எல்லாம் புல் போன்றது, புல்லின் பூ. அதன் அழகெல்லாம் வெளியின் பூவை போன்றது. அதிலே கடவுளுடைய சுவாசம் படும் பொழுது புல் உதிரும், பூவாடி போகும். இதுவே மனித வாழ்க்கை. மனித வாழ்க்கையை சொற்ப காலம் நாம் வாழப்போகிறோம். உண்மையான வாழ்வு எது என்பதை சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து அந்த வழியை நாம் நாடுவோம். நித்திய பாதையை நாடுவோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இறுதி நேரத்திலும் இறுதி யாத்திரைக்கும் கலந்து கொண்டவங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் மார்க்குசை விதைப்பதற்காக சொல்லுவோம். ஐயா, ஏசப்பாட ஆட்டுக்குட்டிடா, ஏசப்பாட ஆட்டுக்குட்டிடா. ஐயா, அவங்கள விடுங்க, எழுதுங்க. அக்கா ஜீக்கா ஜோதி தோன்றுமோ தேசமுண்டு விசுவாச கண்ணால் காண்கிறோம் நம்பிதாளைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம் இன்பரா ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம் இன்பரா
ரயில் நாம் சந்திப்போம் பிதாவின் அன்பை நினைந்து அவரில் மகிழ்ந்து பூரிப்போம் அவரை வணங்கி துதிப்போம் அன்பானவர்களே, அருமைக்குரியவர்களே, இப்பொழுது நாம் உயிர்த்துள்ள நாளுக்கென்று மாஸ்டர் சரீரத்தை இந்த பூமிக்கு ஒப்புக் கொடுக்க போகிறேன். கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்த நம்முடைய அன்பு சகோதரன், அன்பு குமாரன், இந்த சகோதரனை கடவுள் தம்மிடம் சேர்த்துக் கொள்ள திருவிழம் கொண்டார். எனவே மாஸ்டருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாக, புழுதிக்கு புழுதியாக, சாம்பலுக்கு சாம்பலாக இந்த மண்ணுக்கு நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம் கரத்தினால் பெற்றுக் கொண்டதை இம்முடத்தில் நான் தருகிறேன் ஐயா. தாங்கிக் கொள்ள பலன் தருவீராக. நான் உங்களுக்காக விதைச்சிருக்கேன். சொந்தமே என்று காணேனோ என்று காணேனோ என்னையேசுவை என்று காணேனோ இயேசுவை என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ வருத்தம் பசிதாகம் மனதுயரம் அங்கே இல்லை வருத்தம் பசிதாகம் மனதுயரம் அங்கே இல்லை வெண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே வெண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே பரலோகமே என் சொந்தமே அன்பானவர்களே, நீங்களும் வந்திருக்கிற நீங்களும் இந்த கடைசியாக இந்த மலர் இதழை நீங்கள் மார்க்கஸ்க்கு நீங்கள் தெளித்து நீங்கள் உங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் வைத்துள்ளலாம். எனவே நீங்கள் கூட வந்து இதில் பங்கு கொள்ளுங்கள். இதில் கவனமாக நடந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
வாங்கய்யா எல்லாரும் பாய் மீண்டும் சந்திப்போம். ஒரு சைட்டால வாங்கய்யா அப்படி வாங்கய்யா இப்படி ஐயா கூட்டத்தை செய்ய மூடன் நானும் ஓடிடும் அருள் செய்வார். கூட்டத்தை செய்ய மூடன் நானும் ஓடிடும் அருள் செய்வார். விசுவாச பாதையில் சேராது ஓடிடுவே. விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவையில் அறையுண்டேன் ஏனாக இயேசுவே. சிலுவையில் அறையுண்டேன் ஏனாக இயேசுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு நம்பிக்கையா இந்த பூமியில் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா இந்த பூமியில் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே படிக்க போல என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் கரை காண படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காண படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் யோவானை போல
என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் செய்யா பலவீனமான இடை கட்டுவே பலவீனமான என்னையும் இடை கட்டுவே கரை காணா படவை போல தடுமாறும் வாழ்க்கையா கரை காணா படவை போல தடுமாறும் வாழ்க்கையா என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் செய்யா காணாமல் போன அன்போடும் தேடினேன் காணாமல் போன ஆடு நான் கரை காண படவை போல தடுமாறும் வாழ்க்கையா தடுமாறும் படவை போல தடுமாறும் வாழ்க்கையா என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் அவனுக்கு நான் பூதாரன் எனக்கு பூதாருவான்னு நினைச்சேன். ஐயோ இத்தனை பேரை சம்பாதிச்சு சாப்பிட்றா. பாட்டனி இருக்கிறாப்பா, பாட்டனி இருக்கிறா, பாட்டை இருக்கிறா. ஓடுங்க 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 ஓடுங்கம்மா. நேசரி டீச்சரா, நேசரி டீச்சர் தானே போது. நீ சொல்லுங்கால படிப்பிச்சு அவனுக்கு நீ 2 பேரும் போடு. நீ டீச்சர் தானே நாம் அங்கே யோசிக்க செல்லுவோம் இன்பரா வீட்டிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம் இன்பரா வீட்டிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம் அந்த கரையில் நின்று நாம் பின்னோக்கீரங்களை பாடுவோம் துக்கம் யாவுமற்று மகிழ்ந்து சுத்தரின் ஆறுதல் அடைவோம் இன்பரா வீட்டிலே மோட்சக்காரையில் வீட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம் அந்த மோட்சக்கரை அடைந்து மனசேனையுடன் கழிப்போம் நம் தொல்லை தீரை முடிந்து புண்ணியத்தை தரிப்போம் இன்பரா மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம் இன்பரா மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம் நம்பினாரின் அன்பை நினைந்து அவரில் மகிழ்ந்து மீட்பின் நன்மைகளை உணர்ந்து அவரை வணங்கி துதிப்போம்
வருந்தா வருந்தாண்டு இப்படி காட்டையானா வெண்கிரீடத்தை தரிப்போ மோட்சக்காரையும் நாம் சந்திப்போ மோட்சக்காரையில் நாம் சந்திப்போ தேசத்தில் சந்திப்போம் பாடுவோம் ஆடுவோம் தூக்கம் மேல் வழிந்த ஸ்தலத்தில் சேமமாய் நாம் பாருவோம் இன்பராம் ஈட்டிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம் இன்பராம் ஈட்டிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம் அங்கே ஆளுகை செய்து நீங்கிடும் நம் கண்ணீரை துடைப்பார் இன்பராம் ஈட்டிலே சந்திப்போ ரயில் நாம் சந்திப்போ அவனுக்கு வேலை செய்யணும் நான் மாத்ததுக்காக வேலை செய்யறேன். ஒரு கிலோ பாரம் கூட தூக்க விட மாட்டான். இப்ப பூப்போட வச்சு ஆத்மா பெலனா இருக்காது. மாமிசம் வேலமா இருக்கு தம்பி. அமைதியா இருக்கலாம். அமைதியா இருக்கலாம். தந்தை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதந்தை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுவே இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுவே சிலுவை இழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே சிலுவை நிழல் எங்கள் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமரந்தை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமரந்தை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றே என்னும் நேரத்தில்
கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடுமை நோக்கிடுமே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தாமதத்தை கண்டடைந்தே சமூகத்திலே ஒளிச்சு ஒளிச்சு தருவாடா நான் சம்பாதிக்காதெல்லாம் சம்பாதிச்சு போயிட்டான். பிள்ளைக்கு போயிட்டு அடிக்க பார்க்க வேகன்சி முடிய வாரண்டு போன் பண்ணவடா. இனி மைக்கெல்லாம் சத்தம் கேட்காதுன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. பிள்ளைக்கு தான் வேறு யாரும் இல்லையா? வித்தியான போற இல்லையா? போற இல்லையா? வேறு யாரும் இருக்கிறீங்களா? இதையும் போறியா? ஐயா, கர்த்தர் தந்ததை கர்த்தரிடத்திலே நான் கொடுக்கிறேன். இந்த மாம்சம் அழைக்குது ஆத்மா. கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஆண்டவரே, இன்னும் எங்கெங்க அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற எல்லாத்தையும் முடுறேன் ஆண்டவரே. உங்களுக்கு மட்டும் நான் வாழ ஆண்டவரே, எனக்கும் நீர் வந்த மனைவி பிள்ளைகளுக்கும் மருமக்கள் பேர குழந்தைகளுக்கு இரட்டிப்பான அபிஷேகத்தை தாங்கப்பா. எங்களை பலத்தால நிக்க முடியாது. உங்களை பலத்தை தாங்க வைத்து வாப்பா. அவ்வா கொடுக்காம போற இந்த முறை தான். இந்த ஒரு ஆண்டு அவ்வா கொடுக்காம போறான். டொய்லெட்ல இருந்தாலும் நான் வரம்பரைக்கு நிப்பானே. அப்பா கெரியா வாங்க, கெரியா வாங்க. வராட்டி கதவை திறப்பண்ணுவானே. இப்படிப்பட்ட பிள்ளைய பரவாயில்லப்பா. என்னைய விட நீங்க கூட நேசிச்சிட்டீங்க. நான் உங்களை எழுத்து நிக்கலாது பரவாயில்ல. ஆனாலும் எனக்கு பெத்த தாய்க்கு கூட பிறந்தவங்களுக்கு ஐயா இந்த சபை ஜனங்களுக்கு பலத்தை தாங்க. நீ போயிட்டு வா ராசா. நீ ராசா மாதிரி வந்தா ராசாட்டே போறா. ஒரு நாளும் கஷ்டப்படாது. ஒரு நேரம் கூட நீ பசியா இருக்காண்ட. நன்றி ஆண்டவர். எல்லா மகிமையும் உங்களுக்கு நான் செலுத்துகிறேன். எல்லா மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறேன். இந்த 22 வருஷத்துல அவனுக்கு நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் அவனுக்காக ஒன்றும் செய்யல. நான் ஒரு வாடகை தகப்பன் தான். எல்லாம் செஞ்சு எல்லா மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறேன் ராஜா. அவன் படித்த மாதிரியே நிர்ணயத்தோடு நெருக்கமா அவனை வச்சிரு. ஆகாஷ், நாங்க வருவோம். நீ போன வழியால பரிசுத்தமா நாங்க வருவோம் ஐயா. அதுக்குத்தான் நீ எங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கா. நீ எங்களுக்கு பாடம் படிப்பிச்சுட்டா. தெரிஞ்சிட்டு புத்தி இந்த இடத்துல நான் யாருக்காவது துரோகம் செஞ்சு மன்னிச்சுக்கொள்ளுங்க ஐயா. இந்த இடத்துல நீங்க தைரியமா முன்னுக்கு வாங்க. உங்களை காலில் உள்ள நான் தயாரா இருக்கேன். நான் இப்ப ஒரு புது மனுஷனா இருக்க விரும்புறது ஐயா. யாரா இருந்தாலும் வாங்க. நான் இப்ப உங்களை காலில் விடுறேன் ஐயா. அவன் எனக்கு படிப்பிச்சுட்டு போயிட்டான் ஐயா. யாராவது இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. போதும் போதும், வாழ்க்கை போதும். சரி பாத்து சரி. போட்டீங்களா போட்டீங்களா? சொல்லாத உலகத்துல அவனை விட விருப்பம். அவன் ஏமாந்தான்.
காசு கொடுக்க போனவனுக்கு அடிச்சு பறிச்சவங்க தானே. 18 வயசு அவன் அடிச்சிருக்கலாம், அடிக்கல. அப்பா நான் இப்படி செஞ்சு அவங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்றான் பார்த்து. அப்படிப்பட்ட பிள்ளை அவர் இருதயத்துக்கு ஏற்றவன். பரவாயில்லம்மா, வாமா, நாங்கள் ஆண்டவரோட முரண்படக்கூடாமா. அவர் வந்த பிள்ளை தானே, இந்த வயிற்ற கிழிச்சு தானே எடுத்தாங்க. பரவாயில்ல, என்னையோட உனக்கு வலி பரவாயில்ல. இந்த தேவ சமூகத்துல நான் நின்று சொல்றேன், அவனுக்கு பிள்ளைக்கு பிள்ளையா புத்தனுக்கு புத்தனா இருப்பேன். பயப்படாத, இது நான் அள வைக்க மாட்டேன். என்னால இதைத்தான் உனக்கு தர முடியும். வா 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 ராஜாத்தி வா. ஓ பாய் 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 பாய். உமா 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 எல்லாரும் கூட்டி போ. அக்கா வாங்க, அக்கா போ வாங்க. அண்ணா போயிட்டான், அண்ணா போயிட்டான். ஒரு மாசமா தான் அம்மாவை கொஞ்சுவான் பார்த்து, என்னையத்தான் கொஞ்சுவான். எங்களை பொடியங்களை எல்லாம் சொல்லுவாங்க, இவனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துறாங்க, குடும்பத்துல பிரச்சனை வரும். ஏதாடு கேட்டா அப்பாவை தான் கொஞ்சி கொண்டே இருப்பான். கொஞ்சாய கொஞ்சம் மாட்டாடி கொண்டுவாங்க பார்த்து. அப்படிப்பட்ட ஐயா அக்கா யோசிக்காத, அவன் நல்ல இடத்துல இருக்கான். சரியா, நாங்க சுயநலவாதியா கேட்கிறோம். சரி 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 போ அக்காச்சியே போ. இனி அவனை நிமிந்து பார்க்க தேவையில்லை தான். ஏன்னா அவன் சொல்லுவான் தானே, நிமிந்து பாருங்கடி. சரி 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 போ போ. ஏசாப்பாட மடியில் பாரு, எல்லாம் வெயிட் பண்றாங்கம்மா. போங்கம்மா 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 போங்கம்மா. தம்பேடா போங்கம்மா. சதீஷ் மண்ணு அள்ளி தவறால போடுவாங்களா? நான் போடட்டா? எல்லாரும் வந்து உடம்ப தைரியப்பட்டு போகையா. வாங்க ஐயா, வாங்க ஐயா. நன்றி பாஸ்டர், அவனை ராத்தாட புள்ள மாதிரியே நீங்க சபை மக்களையும் அனுப்பினீங்க. சபை மக்கள் எல்லாருக்கும் நன்றி ஐயா, வந்த எல்லாருக்கும் நன்றி ஐயா. அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாருக்கும் நன்றி. அவனை ராசாட புள்ள மாதிரி அனுப்பி வச்சீங்க. இந்த வாழ்க்கையில நான் மறக்க மாட்டேன். உங்களோட ஒரு முகங்கள் எனக்கு தெரியாது ஐயா. எல்லாரும் எல்லாம் நன்றி சொல்லுங்க. இருமுட்டாய் எனக்கு சொல்லுங்க ஐயா. எல்லாருக்கும் நன்றி. Lain
வசதியோ உள்ளேயோ வெளியிலோ கதவு என்ன